வணக்கம் மக்களே. இந்த டாக்குமெண்ட்டில் நம்ம ஜாதினா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி வர்ணம், மனசாஸ்திரம் அதை பற்றிலாம் இல்லை. என் வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டது, நான் ரிசர்ச் பண்ணது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஜாதி இந்தியாவில் மட்டும் தான் இருக்கா, இல்லை எல்லா நாட்டிலையும் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துடலாம். ஜாதினா என்ன, ஜாதியை ஏன் ஒழிக்க முடியலை, அது எல்லாத்தையும் பார்த்துடலாம். அப்புறம் நீங்களாம் படத்தில் பார்த்துருப்பீங்க எஸ்சி வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் எஸ்சியால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். வணக்கம் மக்கள், திஸ் இஸ் அடங்கா வாரதி ஃப்ரம். நான் சென்னையில் ஃபிலிம் இன்ஸ்டியூட் நான் படித்து முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ணோம். அப்போ சொன்னாங்க காலேஜும் ஏவிஎம்மும் சேர்ந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ணுது, அதில் எந்த ஷார்ட் ஃபிலிம் பெஸ்ட்டோ அதுக்கு நாங்கள் அவார்டு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவார்டு அப்படின்னோன்னு எனக்கு தோண விஷயம் என்னென்னா, ஜாதி வச்சு பாடம் பண்ணால் அவார்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி என் புத்தி. இது என் புத்தி தான், வேறு யாரோ சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாச்சு, அந்த ஷார்ட் ஃபிலிம் வச்சு அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தாச்சு, வீடு கட்டியாச்சு, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போது மேரேஜ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாட்ட சொல்கிறேன். சேலம் பச்சைப்பட்டி அதுதான் எங்கள் ஏரியா, பூர்வீகம் எல்லாம். இப்போது அந்த பச்சைப்பட்டி ஏரியாவில் இருக்கிற பொண்ணு எனக்கு பிடிச்சி போச்சு. நான் வந்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டு பொண்ணு கேட்க போகிறேன், ஓகே மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ போய் நாங்கள் பொண்ணு கேட்டால் அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, வடக்குங்கிறாங்க, கிழக்குங்கிறாங்க, நீங்கள் கீழ் ஜாதி, நாங்கள் மேல் ஜாதி, நானும் உங்கள் வீட்டில் தண்ணியை குடிக்க மாட்டோம், நீங்கள் எப்படி வந்து பொண்ணு கேட்கலாம் அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸ்லம் தான், ஆனால் அதில் 2 கோவில் இருக்கும். அதில் எப்படின்னா, இந்த சமூக மக்கள் அந்த கோவிலுக்கு போக மாட்டாங்க, அந்த சமூக மக்கள் இந்த கோவிலுக்கு வர மாட்டாங்க. பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. பெண் கொடுக்கறது, பெண் எடுக்கிறது மட்டும் வந்தால் மட்டும் மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது மேல் ஜாதிக்காரன் என்னென்ன பண்ணுறாங்களோ அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க. மணிப்பூர் எடுத்துவாங்க, அங்கே என்ன ஆச்சு, எஸ்டிக்குள்ளே இருக்கிற மேல் ஜாதி கீழ் ஜாதி மக்களோட சண்டை தான். இங்கே வந்து மேல் ஜாதிக்காரன் வந்து எஸ்டியை அடிக்கலை, அங்கே இருக்கிற வீட்டில் எதுவுமே கொளுத்தலை. எஸ்டிக்குள்ளே நடந்த தகராறு தான். இதுதான் எங்கள் இனம். நாங்கள் சொல்லுவோம் எங்களை அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, நசுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. எஸ்சியில் கீழ் ஜாதி இருக்குது, அவங்கள வந்து அடக்கிறது, ஒடுக்கிறது, சமமாக பார்க்குறதில்ல. எனக்கு என்னென்னா புரியல, எங்களை அடக்குறாங்க, ஒடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு சமூகத்தை அடுக்குறீங்க, சமமாக பார்க்குறதில்ல, சக மனுஷனாக மதிக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது எங்களை அடக்குறாங்க, ஒடுக்குறாங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இப்போ தான் நான் ஜாதினா என்ன அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறேன். அதில் எல்லாத்துலேயும் காமனாக வந்த விஷயம் ஒன்று தான், அதுதான் அடிமைத்தனம் என்கிற உணர்வு. நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு படிக்கும்போது ஆக்டிங் பற்றின ஒரு பேசிக் கோர்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து எமோஷனல்ஸ், ஃபீலிங்ஸ்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அதாவது 9 எமோஷன், அதாவது சந்தோஷம், துக்கம், அந்த மாதிரி. இதில் யாரும் சொல்லாத ஒரு உணர்வு, அதுதான் அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனம் உணர்வுக்கு என்ன அர்த்தம்னா, நீ எனக்கு கீழே தான், எப்பயுமே எனக்கு கீழே தான், நீ மேலே வரக்கூடாது. இந்த ஒரு உணர்வு, இந்த ஒரு உணர்வு மேல் ஜாதிக்காரங்கிட்ட மட்டும் இல்லை, மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்குமே இருக்குது, ஒருத்தனுக்கு இருக்குது. இப்போது வீட்டில் இருக்கிற பெண்களை அடிமையாக நடத்தலையா, 3 நாளைக்கு அவங்கள ஒதுக்கி வைக்கலையா, அதே மாதிரி தான். எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், சாம். அவன் வந்து ஸ்ரீலங்காவன். அவன் சொன்னான், அவன் இந்த மாதிரி இந்தியாவில் தான்டா ஜாதி இருக்குது, எங்கள் ஊரில் ஜாதியே இல்லை அப்படின்னு. அவன் எனக்கு இந்தியாவை பற்றி பேசினா எனக்கு கோவம் வந்துடும். அதனால் சரி ஓகேடா, ஸ்ரீலங்காவில் ஏன் சண்டை வந்துச்சு, சண்டையில் பாரே வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு கேட்டேன். இல்லைடா, அங்கே வந்து தமிழர் சிங்களம் அந்த ஒரு இதுதான் அப்படின்னா. அதுதான் இங்கே வந்து ஜாதிங்கிற பேரில் அடிமைத்தனம் இருக்குது, உங்கள் ஊரில் இனங்கிற பேர் அடிமைத்தனம் இருக்குது. அடிமைத்தனம் ஒன்று தான், ஆனால் பேர் தான் வேறு. அதாவது இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் இருக்குது, வேறு நாட்டுக்கு போனால் அதெல்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சிடாதீங்க, அங்கே இதோட மோசமாக இருக்கும். எக்ஸாம்பிள் சென்டினல் தீவு இருக்குது, இங்கே அங்கே போகிறீங்க, உங்களால் போக முடியாது, ஏன்னா அது பேன். அது
ஒரு கற்பனை. தீவுக்கு போயிட்டா ஜாதியாக இருக்காது, நாம் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த சிஸ்டமே வேணாம். கவர்மெண்ட்டு, பணம், நாடு, ஆதி மனிதன் மாதிரி ட்ரெஸ்ஸே இல்லாமல் வாழ்ந்தால் நிம்மதியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா, இயற்கையின் படைப்பு ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தனை ஹைட்டாக படிக்கும், ஒருத்தனை குள்ளமாக படிக்கும், ஒருத்தனை குண்டாக படிக்கும், ஒருத்தனை ஒல்லியாக படிக்கும், ஒருத்தனை பலசாலியாக படிக்கும், இன்னொருத்தனை பலவீனமாக படிக்கும். இப்போது என்ன ஆகும்னா, ஹைட்டாக இருக்கவன் குள்ளமாக இருக்கவனை அடிமைப்படுத்துவான், பலமாக இருக்கவன் பலவீனமாக இருக்கவனை அடிமைப்படுத்துவான். ஸோ இப்படி தான் இருக்கும். ஜாதியின் தீர்வு என்ன? மனுஷனுக்கு 6ஆம் அறிவு இருக்கும் வரை அடிமைத்தனம் இருக்கும். அந்த அடிமைத்தனம் ஜாதி, மதம், மொழி, இனம், நிறம் இந்த மாதிரி பல்வேறு வகையில் அடிமைத்தனம் இருக்கும். அப்போது ஜாதியை ஒழிக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா கோவத்தை உங்களால் ஒழிக்க முடியுமா? கோவத்தை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், ஒழிக்க முடியாது. அதே மாதிரி தான் அடிமைத்தனம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு, அதை அழிக்க முடியாது. அடுத்த எபிசோடில் ஜாதி அரசியல்லாம் என்ன, பா. ரஞ்சித் அவர்களும் மருது செல்வராஜ் அவர்களும் என்னென்ன பண்ணுறாங்க அதையும் பார்த்துடலாம்.